Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. பவுல் கூறுகிறார், பாவம் பெருகின இடத்திலே கிருபை இன்னும் அதிகமாய் பெருகிற்று. அர்த்தம் என்ன? பாவம் பெருகிறது அப்படின்னா வல்லமையாய் கிரியை செய்கிறது, மனுஷனுடைய வாழ்க்கையில் கெடுக்கிறது, அழிக்கிறது எல்லாம் பண்ணுது. ஆனால் கர்த்தருடைய கிருபை அந்த மனுஷனை ரட்சிக்கும் போது அவனுக்குள்ளே பாவம் கெடுத்ததெல்லாம் சரியாக்குறது மட்டுமல்ல, இதுவரை இல்லாத அளவுக்கு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அதை அழகாக நேர்த்தியாக அவனுடைய வாழ்க்கையை மாற்றி தருகிறது. அதான் கிருபையினுடைய வேலை. அன்பு சகலத்தையும் தாங்கும் அப்படின்றது பாருங்க, அதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் தாங்கிறதுன்றது வெறும் பொறுத்துக்கிறது இல்லை, ஒருத்தரை ஏற்றுக்கொள்கிறது, அரவணைத்து கொள்கிறது, உதவுகிறது, கரம் கொடுக்கிறது, ஒரு பாரத்தோரை சுமக்கிறது. அது அப்படி போகுது. 1 கொரிந்தியரில் வேற ஒரு இஷ்யூ, கொஞ்சம் வித்தியாசமான இஷ்யூ. அது என்னென்னா, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு. சிலர் என்ன சொல்கிறாங்க, விக்கிரகங்களுக்கு படைத்தவளை எப்படி சாப்பிட்லாம், வேறு தெய்வங்களுக்கு படைச்சிருக்கிறாங்க, அதை போய் சாப்பிட்டீங்கன்னா நம்ம தெய்வத்தை அவமதிக்கிற மாதிரி இல்லையா இருக்குது, கர்த்தர் நம்மளை தண்டிக்க மாட்டாரா, கர்த்தருக்கு அது பிரியமாக இருக்குமா, அதை நீ எப்படி செய்யலாம், ஒரு மெய்யான கிறிஸ்தவன் அதை எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இருக்காங்க. ஆனால் வேறு சிலர் சொல்கிறாங்க, இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, விக்கிரகம் ஒன்றும் கிடையாது, தேவன் ஒருவரே, நமக்கு அது தெரியும், அதனால் விக்கிரகத்தில் ஒரு வல்லமையும் இல்லை, ஒன்றும் இல்லை, அதுக்கு படைச்சதுனால அது என்ன ஆக போகிறது, நம்ம தாராளமாக சாப்பிட்லாம், நம்மளை ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறாங்க. இது ஒன்று லீகலிசம், சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நம்ம சாப்பிடணும், பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்தில் இதில் கொண்டாடணும்னு சொல்லி லீகலிசத்தை போதிக்கிறாங்க ரோமர் 15. இன்னொன்று சூப்பர்ஸ்டிஷன், மூட நம்பிக்கையை சொல்கிறாங்க. இந்த 2 பிரிவினருக்கும் பேர் கொடுக்குறாரு. ஒரு குரூப் என்ன சொல்கிறாரு, அவர்கள் பலவீனம் உள்ளவர்கள்ன்றார், பலவீனம் உள்ள மனசாட்சி அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறாரு. இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாரு, பலம் உள்ளவர்கள்ன்றார். அப்போ இந்த பலவீனம் உள்ளவர்கள் யார், பலம் உள்ளவர்கள் யாருன்னு பார்ப்போம். பலவீனம் உள்ளவர்கள் யார்? அவர்கள் 1 கொரிந்தியர் 8:7 பார்த்தீங்கன்னா யாருங்கிறது உடனே விளங்குது நமக்கு. என்ன சொல்லியிருக்குது, ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. எந்த அறிவு இல்லை? நான் சொல்கிறேன், அதை வாஸ்த உடனே நமக்கு புரியணும். பலவீனம் உள்ளவர்கள் யார்? இந்த அறிவு இல்லாதவர்கள். எந்த அறிவு? நாலாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தில் உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே என்று வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அந்த அறிவு எல்லா இடத்துலையும் இல்லை அப்படிங்கிறார். நமக்கு தெரியுது ஒரே ஒரு தேவன் தான், அதனால் விக்கிரகம் ஒன்றும் கிடையாதுன்னு, அதனால் விக்கிரகங்களுக்கு படைச்சதை சாப்பிட்டதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லைன்னு. ஆனால் இந்த அறிவு எல்லார்ட்டையும் இல்லையே. எல்லாரும் என்ன நினைக்கிறான், விக்கிரகம் ஏதோ ஒரு இதுன்னு நினச்சிக்கிட்டு தெய்வத்துக்கு படைச்சதை சாப்பிட்லாமா, ஏதோ ஒரு தெய்வத்துக்கு அல்லது தேவதைக்கு படைச்சதை சாப்பிட்லாமா, ஏதாவது பண்ணிடாதா, இது எதாவது ஆகிடாதா, வயிற்றுக்கு எதாவது ஆகாதா, உயிருக்கு எதாவது ஆகாதா, இப்படிலாம் யோசிக்கிறவங்க இருக்கிறான். கடவுள் ஏதாவது தண்டிச்சிட மாட்டாரா நம்மளை, கடவுளுக்கு கோவம் வராதா நம்ம ஆண்டவருக்கு, இப்படிலாம் யோசிக்கிற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. அவர்களுக்கு அந்த அறிவு இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் 7ஆம் வசனம் பாருங்கள், சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி, அதை ஒரு தெய்வம்னு எண்ணி, அதை ஒரு முக்கியமாக எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். சாப்பிடும்போது எப்படி புசிக்கிறாங்க, ஐயோ அது படைச்சது இது அப்படின்னு சொல்லி எண்ணி புசிக்கிறார்கள். அவர்களுக்கு மனசாட்சி பலவீனமாக இருப்பதால் அசுசிப்படுகிறது. அப்போ இந்த விக்கிரகங்கள் ஒன்றும் இல்லை, அது சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த அறிவு இல்லாதவர்கள் இருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி கிறிஸ்தவர்களில் தான் பலவீனம் உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுது. அவர்களுக்கு தான் மனசாட்சி பலவீனமாக இருப்பதனால் இருதயம் அசுசிப்படுகிறது. அதாவது இருதயத்தில் அவர்கள் சமாதானம் இல்லை, குற்ற உணர்வு வந்துடுது, பயம் வந்துடுது, ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு வந்துடுது, கர்த்தர் நம்மளை தண்டிச்சிருவாரோ, இதாக நடந்துடுமோ, இப்படி சாப்பிட்டோமே, இது கர்த்தருக்கு முன்னால் நல்லா இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை என்னன்னு சொல்கிறாரு, பலவீனமான மனசாட்சின்றார். நம்ம பலவீனமான மனசாட்சின்னா நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோம், ஒருத்தன் தப்பு செய்கிறான், தப்பு செஞ்சும் அவனுக்கு ஒரு குற்ற உணர்வு இல்லை, அதை பற்றி ஒரு வருத்தம் இல்லாமல் இருக்கிறான் பாருங்க, அவனை தான் பலவீன மனசாட்சின்றோம். ஒரு புவர் மாரல் சென்ஸு, எது நல்லது எது கெட்டதுன்றதை பற்றி ஒரு சரியான அறிவில்லாதவனை பலவீனமான மனசாட்சி உள்ளவன் சொல்கிறோம். ஆனால் பவுல் இங்கே போதிக்கிற பலவீனமான மனசாட்சின்னு சொல்கிறது டோட்டல் ஆப்போசிட்டு. தப்பு செஞ்சுட்டு அதை பற்றி வருத்தப்படாதவனை பற்றி சொல்லலை, தப்பு செய்யாமலே தப்பு செஞ்சதான் நினச்சிக்கிட்டு
தன்னை வருத்தி கொள்கிறவன். அவனை தான் சொல்கிறாரு பலவீனமான மனசாட்சின்னு. விக்கிரகங்களுக்கு படைச்சதை சாப்பிட்டவன் எந்த தப்பும் செய்யலைங்க. ஏன்னா விக்கிரகம் ஒன்றும் கிடையாது, அது படைச்சதுனால ஒன்றும் கிடையாது. ஆனால் இவனுக்குள்ளே அது மாதிரி வேலை செய்யுது. ஐயோ அதை சாப்பிட்டோமே அதனால ஏதாவது ஆகிடுமான்னு. அவனை தான் பலவீன மனசாட்சி உள்ளவன்றார். பலவீனமான கிறிஸ்தவன், இஸ் a வீக் கிறிஸ்டியன் அப்படிங்கிறாரு. அவனை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், அனுசரிச்சுக்கணும், அவனை கொஞ்சம் தட்டி கொடுத்து போகணும், அவனை கொஞ்சம் அரவணைச்சு போகணுங்கிற விதத்தில் வரா இருப்பாருங்க. ஏன்னா அவனுக்கு இந்த அறிவு இல்லை, அவனுக்கு விளங்க மாட்டேங்குது இது ஒன்றும் கிடையாதுன்னு. அவன் அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கிறதுனால இதை ஒரு பெருசாக நினைக்கிறான். அவனுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது உள்ளத்தில், அவனுக்கு அது பிரச்சனையாக இருக்குதுன்னு. பலமுள்ளவர்கள்னா யார்? பலமுள்ளவர்கள்னா ரோமர் 15:1 வாசிக்கிறோம் இல்லையா? ரோமர் 15:1 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பலமுள்ளவர்களாகி நாம் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். பலமுள்ளவர்களாகி நாம் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேணும்னு இருக்குது. அப்போ பலமுள்ளவர்கள்னு ஒரு குரூப் இருக்காங்க. ஒன்று பலவீனர்கள், அது என்னன்னு சொல்லிட்டேன். பலமுள்ளவர்கள் யார்? அவர்கள் பலவீனம் உள்ளவர்களுடைய பலவீனங்களை தாங்கணும்னு சொல்லியிருக்கு. அது யார்? அது மறுபடியும் 1 Corinthians 8 வாங்க, 4ஆம் வசனம் பாருங்கள். பலமுள்ளவர்கள் யாருன்னு தெரியும். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே என்று வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இப்போ பலமுள்ளவர்கள் யார்? இந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க ஆள். வானத்திலும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. இப்போ விக்கிரகத்துக்கு ஒன்றும் கிடையாது, ஒரே கடவுள் தான், ஒரே தேவன் தான். இதுதான் நம்ம விசுவாசிக்கிறோம். இந்த அறிவு யாருக்கு இருக்குதோ அவர்கள் தான் பலமுள்ளவர்கள் அப்படிங்கிறார். இந்த அறிவு யாருக்கு இல்லையோ, தெளிவு யாருக்கு இல்லையோ அவர்கள் தான் பலவீனமானவர்கள் அப்படிங்கிறார். அப்போ இந்த பலவீனம் உள்ளவர்கள் அவர்கள் ரோமர் 15 படி பார்த்தா அவங்க லீகலிஸ்டிக்காக இருக்கிறாங்க. சட்டத்திட்டங்களை கொண்டாந்து இதை கடைப்பிடிக்கல, நம்ம அதை கடைப்பிடிக்கல அப்படின்னு அதே தான் இருக்கிறாங்க. இதனால நமக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடும், இதனால கர்த்தர் நம்ம ஏற்றுக்க மாட்டார், லீகலிசம் கொண்டாந்துடுறாங்க. சட்டத்திட்டங்களை கொண்டாந்து, சட்டத்திட்டங்கள் தான் நம்மளை தேவனத்தில் ஆசீர்வாதத்துக்கு நம்மளை தகுதிப்படுத்துதுன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அது சரியாக சாப்பிட்ணும், கரெக்டாக சொல்லியிருக்கிறபடி இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிட்ணும், இப்படிலாம் இருக்கு இல்லையா, அதை பின்பற்றணும் அப்படிங்கிறாங்க. லீகலிஸ்டுக்குள்ளே போகிறாங்க. இந்த 1 Corinthians 8 சொல்லப்பட்டவர்கள் இந்த விக்கிரகங்களை புசிக்கிறத பற்றி பிரச்சனைகள் போகிறாங்க. அவங்க சூப்பர்ஸ்டிஷியஸ், அவங்க மூட நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அவங்க அந்த பின்னணியிலேருந்து வந்ததுனால அவர்களுக்கு ஐயோ அதை சாப்பிட்டா இதாகிடுமா, அந்த தேவதை இந்த தெய்வம் எதா பண்ணிடுமோ, இல்லை நம்ம ஆண்டவர் எதா பண்ணுவாரோ, இது தப்பாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. இதுதான் இங்கே பிரச்சனை. லீகலிசம் அண்ட் சூப்பர்ஸ்டிஷன், இதுதான் இந்த பலவீனமான கிறிஸ்தவனுடைய அடையாளம். இன்றைக்கி நிறைய பலவீனமான கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஒன்று லீகலிசத்தில் இருப்பாங்க, சட்டத்திட்டங்களை பிடிச்சிட்டு இருப்பாங்க. இன்னொன்று சூப்பர்ஸ்டிஷனை பிடிச்சிட்டு இருப்பாங்க, மூட நம்பிக்கையை பிடிச்சிட்டு இருப்பாங்க. புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்கள், ரொம்ப கரெக்டாக புரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியம். இந்த 1 Corinthians 8 ரோமர் 15 பவுல் என்ன சொல்ல வர்றாரு? இந்த பலம் உள்ளவர்களை அவர் கண்டிக்கிறார். ஏன் அவர்களை கண்டிக்கிறார்? அவர்களை குறை சொல்கிறார். பலவீனம் உள்ளவர்களை பலவீனமான கிறிஸ்தவன் சொல்கிறாரு, அது உண்மைதான். அவன் யாருன்னு தெரியுது, இவருக்கு அவன்கிட்ட இருக்க பலவீனம் புரியுது. ஆனால் அந்த பலம் உள்ளவர்கள்ட்ட தான் பிரச்சனை இருக்குன்றாரு. இந்த பலம் உள்ளவர்கள்ட்ட என்ன பிரச்சனை? அவர்கள் இந்த பலவீனம் உள்ளவனை தாங்க மாட்டேங்கிறாங்க. அவனை பொறுமையோடு அவன் வளர்கிற வரைக்கும், இதெல்லாம் புரிகிற வரைக்கும் கொஞ்சம் காத்திருப்போம், அவனுக்கு உதவி செய்யணும்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. பேஷன்ஸ் இல்லை இந்த பலவீனனை குறித்து. இவன் என்ன முட்டாளாக இருக்கிறானே, இவன் மூட நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிறானே, இவன் என்ன இப்போ லீகலிஸ்டிக்காக இருக்கிறானே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அவனை அனுசரித்து போகிறதில்ல. அப்போப்பா நீ ரொம்ப முட்டாள்தனமாக எதையோ நம்பிட்டு இருக்கிற, நான் எதை சாப்பிட்ணுமோ சாப்பிடுவேன், எப்போ சாப்பிட்ணுமோ சாப்பிடுவேன், உனக்கு அது பிடிக்கலன்னா போ, உனக்கு அது பிடிக்கலன்னா எனக்கு என்ன வந்தது, நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி போகிறான். அப்போ அனுசரிக்கலை. அந்த பலவீன சகோதரனை அப்செட் பண்ணுதே இது, அவனுக்கு இது குழப்பத்தை உண்டாக்குதே, அவனுக்கு ஆண்டவரோடு இருக்கிற உறவில் குழப்பம் ஏற்படுமே, அவன் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றியும் இதை பற்றியும் என்ன நினைப்பான், குழம்ப மாட்டானா, அவனுக்கு அனாவசியமான குழப்பம் உண்டாகுமே. அவனை போதிச்சு அவனை நடத்தி அவன் இதை புரிஞ்சுக்கிட்டு வர்ற வரைக்கும் ஜாகிரதையாக இருக்கணுமேன்றதை அனுசரிக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லை, அவனை ஏற்றுக்கொள்றது இல்லை. முக்கியமாக அவனை தள்ளிடுறது,
அவனை வந்து உனக்கு அறிவு இல்லை, உனக்கு ரொம்ப மூட நம்பிக்கை இருக்குது, உனக்கு ரொம்ப லீகலிசத்தில் இருக்கிற நீ அப்படின்னு அவனை தள்ளிடுறது. இதனால பலம் உள்ளவர்களை இவர் வந்து அங்கே கண்டிக்கிறதை நாம் பார்க்குறோம். இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் இதை போஸ்ட் மாடர்ன் வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது மாடர்ன் வேர்ல்டு அப்படின்னு இருந்தது, இப்போ வந்து போஸ்ட் மாடர்ன் மாடர்ன் வேர்ல்டை தாண்டி இன்னும் ரொம்ப நவநாகரிக உலகத்துக்குள்ளே வந்துட்டோம். இப்போது கலாச்சாரமே ரொம்ப மாறிட்டு போகுது. இப்போது இந்த டாலரன்ஸ்ன்ற விஷயத்தை பொறுத்து கொள்றதுன்றத டிஃபைன் பண்ணுறதே வேறு மாதிரி பண்ணுறாங்க. ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக டிஃபைன் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, டாலரன்ஸ்னால் என்ன? நோபடி ஷுட் சே ஐ ஹாவ் த ட்ரூத், நோபடி ஹேஸ் த ட்ரூத். யாருக்கிட்டேயும் யாரும் வந்து என்கிட்ட சத்தியம் இருக்குது, நான் கரெக்டு, நீ தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. கரெக்டு தப்புன்ற பேசுறதுக்கு இடம் இல்லை. இது சரி இது தவறு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எது சரி எது தவறுன்னு யார் சொல்கிறது? நமக்கு பைபிள் சொல்லுதியா அப்படின்னா பைபிள் நான் எதுக்கு நம்பணுன்றான். இல்லை வேறு ஏதாவது ஒரு புனித புஸ்தகம் சொல்லுதுன்னா அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்றான். யார் சொல்கிறது எது சரி எது தவறுன்னு யார் சொல்கிறது? யாருமே பேசக்கூடாது. எனக்கு ஒன்று சரியாக தெரியல, நான் அதை செய்கிறேன். உனக்கு ஒன்று சரியாக தெரிஞ்சால் நான் வந்து ஒன்றை தவறுன்னு சொல்லக்கூடாது, நீ என்ன தவறுன்னு சொல்லக்கூடாது. நான் சரி நீ தவறுன்னு அப்படி பேசக்கூடாது. அப்படி பேசினா தான் சமுதாயத்தில் நிம்மதியில் இழந்துடுறோம், சண்டை போடுறோம், சர்ச்சை உண்டாகிறது. மாடர்ன் போஸ்ட் மாடர்ன் வேர்ல்டு என்ன சொல்கிறாங்க, டாலரன்ஸ்ன்றது என்ன? எது சரி எது தவறுன்னு பேச்சுக்கே இடம் கிடையாது. ஏன்னா சரின்னு இருந்தால் தானே தவறுன்னு இருக்கும். எது சரின்றதே ஒன்றும் கிடையாதுன்னா எந்த அப்சல்யூட்ஸும் கிடையாது. இந்த 10 கட்டளையெல்லாம் வந்து சொல்லுது இல்லையா, அதெல்லாம் நம்புறது இல்லை யாரும். ஏன்னா அது என்னது, அது ஒன்றும் பெரிய கட்டளையை ஏற்றுக்கொள்ள முடியாது, அது தப்புன்னு எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு அதை ஏதாவது போராடிட்டு இருப்பாங்க. அதை வாதாடுறவங்க உண்டு. சில நேரங்களில் களவு செய்கிறதும் கரெக்டு, பொய் சொல்கிறதும் கரெக்டு, சில நேரங்களில் இந்த மாதிரி தப்புகளை பண்ணுறதும் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி நியாயப்படுத்தியெல்லாம் பேசுவார்கள். அப்போ அப்சல்யூட்ஸே மதிக்கிறது இல்லை. எது சரி எது தவறுன்றதை பேச முடியாது இந்த உலகத்தில். அப்படிப்பட்ட ஒரு உலகம் ஆயிடுச்சு. ஆகவே நான் சரி நீ தப்புன்ற அந்த விவாதமே வர முடியாது. அப்போ எல்லாருமே அவங்கவுங்களுக்கு ரைட், அவ்வளோதான், அப்படி போனால் தான் சமாதானமாக போக முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த உலகம் சொல்லுது. அதுதான் டாலரன்ஸ்ன்னுது. நான் ஒன்று சொல்கிறேங்க, நீங்கள் நல்லா கவனிங்க கிறிஸ்தவர்கள், அந்த மாதிரி டாலரன்ஸ், அந்த டெஃபினிஷன் மாதிரி டாலரன்ஸை வேதம் போதிக்கவில்லை. வேதம் வந்து சரின்னு ஒன்றும் கிடையாது, தவறுன்னு எதுவும் கிடையாது. எது சரி எது தவறுன்னு நமக்கு தெரியாது, அது எவரும் சொல்ல முடியாது அப்படின்னு வேதம் சொல்லலைங்க. கடவுள் சொல்ல முடியும் எது தவறு எது சரின்னு. கடவுள் க்ளீனாக சொல்லியிருக்காரு எது சரி எது தவறுன்னு. அப்போ இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது ஒருத்தர் சரி ஒருத்தர் தவறு, அப்படிதான் அது ஏற்றுக்கொள்கிற இன்றைக்கி மனசு இல்லை. ஏன்னா ரொம்ப மாடர்ன் ஆகிட்டோம். நம்ம எல்லாருமே கரெக்டு தான், போங்க, உங்களுக்கு அது சரியாக இருக்கலாம், எனக்கு இது சரியாக இருக்கலாம், நம்ம இதை பற்றி எது சரி எது தவறுன்னு பேச வேணாம், நான் சரி நீ தப்புன்னு பேசக்கூடாது அப்படின்றோம். நம்ம அவ்வளோ நாகரிக உலகத்துக்கு வந்துட்டோம். ஆனால் கடவுள் வந்து எது சரி எது தவறுன்னு அவருக்கு தெரியும். சொல்கிற ரைட் அவருக்கு இருக்குது, உரிமை அவருக்கு இருக்குது, எல்லாத்தையும் உண்டாக்குனவர் அவர், மனுஷனை உண்டாக்குனவர் அவர். ஆகவே வேதம் அப்படிப்பட்ட ஒரு டாலரன்ஸை போதிக்கலை. ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள்னா, அதாவது எது சரி எது தவறுன்னு அதை கொண்டாடாதீங்க, சும்மா ஏற்றுக்கொள்ளுங்க, எல்லாருமே சரிதான் அப்படி ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு போதிக்கவில்லை வேதம். அதை முதல்ல புரிஞ்சுங்க. எது இல்லைன்றதை முதல்ல சொல்லிடுறேன். அந்த மாதிரி ஏற்றுக்கொள்றத வேதம் போதிக்கல. அப்போ என்னத்தை போதிக்குது? ஒருவரை ஒருவர் கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுது. ஏற்றுக்கொள்கிறது எப்படி? ஏற்றுக்கொள்கிறது எப்படின்னா பாருங்கள், ரோமர் 15:7 பாருங்கள், ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதனுடைய அர்த்தம் உண்மையாக வழங்கணும்னா, ஏற்றுக்கொள்ளுங்கள்ன்ற வார்த்தையுடைய அர்த்தம் வழங்குதுன்னா இங்கிலீஷில் அக்செப்ட் அப்படின்னு வருது. அக்செப்ட் ஒன் அனதர் ஜஸ்ட் அஸ் கிரைஸ்ட் அக்செப்டட் யூ அப்படின்னு வருது. சில மொழிபெயர்ப்புகளில் ரிசீவ் ஒன் அனதர் ஜஸ்ட் அஸ் கிரைஸ்ட் ஹஸ் ரிசீவ்ட் யூ அப்படின்னு வருது. அக்செப்ட், ரிசீவ். இதனுடைய அர்த்தத்தை உண்மையாகவே கண்டுபிடிக்கணும்னா 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு போகணும். ரோமர்லேயே அங்கே சொல்லியிருக்குது, விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ளுங்கள்ன்றதை கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்கு தமிழில், சேர்த்துக்கொள்ளுங்க. இங்கிலீஷில் அக்செப்ட்ன்ற அதே வார்த்தை தான் வருது நிறைய மொழிபெயர்ப்பில். சில மொழிபெயர்ப்பில் ரிசீவ்ன்ற வார்த்தை வருது, அதே வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ரோமர் 15:7 வர அதே வார்த்தையை
பயன்படுத்துகிறாங்க. ஏற்றுக்கொள்ளுங்கள்ன்ற வார்த்தை இங்கே விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு அடுத்த லைன் பாருங்கள், குவாலிஃபைங் லைன். ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். அவனுடைய மன ஐயங்கள்னால் அவனுக்குள்ள மனசில் சில குழப்பம் இருக்குது. எது சரி எது தவறுன்றதை பற்றி சில குழப்பங்கள் இருக்குது. ஏதோ ஒன்று செய்ய போகிறான், சரியாக தவறான்றதில் சில குழப்பங்கள் இருக்குது. குழப்பம் இருக்கிறதுனால அதை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள் அப்படின்றார். இது என்ன அர்த்தம்னு புரியாமல் சிலர் என்ன பண்ணிடுறாங்க பாருங்கள். வேத வசனம் இந்த போஸ்ட் மாடர்ன் வேர்ல்டில் இன்றைக்கு இருக்கிற நவநாகரிக உலகத்தில் டாலரன்ஸ்னு போதிக்கிறோம் இல்லையா? சரி தவறுன்னு எதுவுமே கிடையாது, ஒருத்தருக்கும் அவன் செய்கிறது சரி தான், அப்படி போய்க்கணும், அப்போ தான் சமாதானம் இருக்குன்னு போதிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு டாலரன்ஸ் தான் வேதம் போதிக்கிறது. அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயாதிருங்கள்னா அதுதான் அர்த்தம். அவனை ஜட்ஜ் பண்ணாதீங்க, அவன் தப்புன்னு சொல்லாதீங்க, நான் கரெக்டு நீ தப்பு அப்படின்னு பேசாதீங்கன்னு சொல்லுது இது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அப்படி சொல்லவே இல்லை. இன்னும் கேட்டால் எப்படி சொல்லுது? விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள் இருக்குது. அப்போ யாரை இவன் சேர்த்து கொள்ளணுமோ, இவன் பலமுள்ளவன் பாருங்க, அவன் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக்கொள்ளணும்னு சொல்லுது. அப்போ அவனை பலவீனம் உள்ளவன் இவன் தீர்த்துட்டான், மனசில் அவனை நியாயம் தீர்த்துட்டான். அவனை பார்த்து அவன் தவறான வழியில் போகிறான், அவன் தவறான நம்பிக்கை, எதையோ ஒன்று மூடத்தனத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான், எதையோ சட்டத்திட்டங்களை பிடிச்சிட்டு இருக்கிறான், லீகலிஸ்ட்டுக்கு அடிமையாயிட்டான் அல்லது மூட நம்பிக்கைக்கு அடிமையாயிட்டான். ஆகவே அவன் பலவீனமான கிறிஸ்தவன்றத இவன் புரிந்து கொண்டபடினால்தான் அவனை சேர்த்து கொள்ள வேணும். அவன் பலவீனமாக இருக்கிறான், அவனுக்கு சில காரியங்கள் விளங்காமல் இருக்குது, இவனோட சேர்றது நிமித்தமாக சில காரியங்கள் அவன் புரிந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படும். அப்படி தான் இங்கே வருது. நான் ரைட்டு நீ தப்புன்னு அப்படி சிந்திக்கவே கூடாது. யாருமே ரைட் இல்லை, யாருமே தப்பு இல்லை அப்படின்னு மாடர்ன் வேர்ல்டில் சொல்கிறோம். நம்ம இந்த நவநாகரிக உலகத்தில் சொல்கிறோம். அப்படி வேதம் போதிக்கவில்லை. அவன் தப்புன்னு தெரிஞ்சு அவனுடைய நம்பிக்கை தப்பு, அவனுடைய மூட நம்பிக்கை, அது வேறு சட்டத்திட்டங்கள், அது தேவனோடு நமக்கு இருக்கிற உறவு ஒன்றும் கெடுக்காது. அவனுடைய ஐயம் அது சரியில்லை, அவனுடைய சந்தேகம், அவனுக்கு இருக்கிற குழப்பம் ஒரு அறிவீனத்தினால் வர்ற குழப்பன்றதை தெரிஞ்சு தான் அவனை ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறது. நல்லா கவனிங்க, தெரிஞ்சு அறிந்து அவனை ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறது. தெரிஞ்சு அறிஞ்சு சாதாரணமாக என்ன பண்ணுவாங்க, அவனை தள்ளி வச்சிருவாங்க. உலகம் என்ன பண்ணும், அவனை தள்ளி வச்சிரும். இங்கே பவுல் என்ன சொல்கிறாரு, இல்லை சபைக்குள்ளே ஒருத்தன் வர்றான், அவனுக்கு சில காரியங்கள் புரியல, அவன் புது கிறிஸ்தவன், அவன் இன்னும் சில காரியங்களை புரிந்து கொள்ள, அவனை ஏற்றுக்கொள்ளுங்கள்ன்றார். ஏன்னா அவன் பலவீனம் உள்ள கிறிஸ்தவன். இந்த பலவீனம் உள்ள கிறிஸ்தவன் யார்? கிருபையை குறித்த சரியான அறிவு இல்லாதவன், கிருபையின் உபதேசத்தை சரியாக புரிந்து கொள்ளாதவன், கிரியையின் அடிப்படையில் கர்த்தர்கிட்ட வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறவன். கிரியை தான் நம்மளை ரட்சிக்குது. நான் ரொம்ப பக்காவாக கரெக்டாக இருந்தால் தான் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மளுக்கு எல்லாம் செய்வார். என்னுடைய கரெக்ட்னஸ், நான் எவ்வளோ கரெக்டாக இருக்குன்றோ அதை பொறுத்து தான் எனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஒர்க்ஸ் ஓரியன்ட், கிரியை அடிப்படையாய் வைத்து சிந்திக்கிற ஒரு மனம், கிறிஸ்தவ உபதேசத்தை கிரியையின் உபதேசமாய் புரிந்து வைத்திருக்கிற ஒரு மனம். அது ஒர்க்ஸ் ஓரியன்டேஷன், கிரேஸ் ஓரியன்டேஷன் இல்லை. எல்லாம் கிருபையின் அடிப்படையில் தான் இங்கே இருக்குது. கிரியையினால் ஒரு மனுஷன் நீதிமானாக்கம் போட முடியாது. என் கிரியை இல்லை, என்னுடைய பெர்ஃபெக்ஷன் இல்லை, என்னுடைய பூர்ணம் அல்ல, என்கிட்ட நிறைய இம்பர்ஃபெக்ஷன் இருக்குது. ஆனால் அவர் கிருபையாக என்னை ஏற்றுக்கொள்கிறார்ன்றதை புரிந்து கொள்ளாத மனுஷனுக்கு தான், அப்படிப்பட்டவன் தான் பலவீன மனசாட்சி உள்ளவன், அவன் தான் பலவீனம் உள்ளவன். அவனுக்குள்ள அந்த பலவீனம் இருக்குதுன்னு தெரிஞ்சு கிருபையை குறித்து நல்லா விளங்கி வச்சிருக்கிறவன், கிருபையை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறவன் அவனை ஏற்றுக்கொள்ள வேணும்ன்றார். நல்லா கவனிங்க, சபையில் இருக்கிற ஒரு பலவீனமான ஒரு கிறிஸ்தவனை எப்படி நம்ம நடத்தணும், எப்படி அவனை அரவணைச்சிக்கணும், எப்படி அவனுக்கு உதவணுங்கிறத பற்றி சொல்கிறார். சிலர் இருக்கிறாங்க இந்த பரிசெய்கிற மாதிரி, அவங்க மாறவே மாட்டாங்க. அவங்க அது வேறு டைப்பு, அவங்களுக்கு வேறு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு கர்த்தர். இது பாவம் கிறிஸ்துவனையில் வந்திருக்கிறான், அவனுக்கு இன்னும் சில காரியங்கள் சரியாக வழங்கலை, ஒரு தெளிவு இல்லை. ஆகவே அவனுக்கு கொஞ்சம் உதவுங்கள் அப்படின்ற விதத்தில் அவர் சொல்கிறார். அவனை சேர்த்து கொள்ளுங்கள்.
அவனை சேர்த்து கொள்ளுங்கள்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்படின்னா புல் டுவர்ட்ஸ் யூ, டேக் ஹிம் அலாங் சைட் ஆஃப் யூ. அப்படின்னா அவனை உங்கள் பக்கமாக இழுத்து கொள்ளுங்கள், உங்கள் அருகிலே அவனை வைத்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நெருக்கமாக அவனை ஆக்கி கொள்ளுங்கள். சுருக்கமாக சொல்ல போனால் அவனோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசியுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குங்கள் அப்படின்ற விதத்தில் சொல்கிறார். இதை ஒரு வேத போதகர் அருமையாக வளர்க்குறாரு பாருங்க. அவர் சொல்கிறாரு, இதைத்தான் 1 கொரிந்தியர் 13 சொல்லியிருக்குது, அன்பு சகலத்தையும் தாங்கும்னு. அப்போ இவனுக்கு ஒரு பலவீனம் இருக்குது, பலமுள்ளவர்கள் பலவீனர்களுடைய பலவீனங்களை தாங்க வேணும்னு 15:1 வாசிக்கிறோம், ரோமர் 15:1. இப்படி தான் தாங்கணும். அவனுக்கு ஒரு பலவீனம் இருக்குது, அந்த பலவீனத்தின் நிமித்தமாக அவன் சில நேரத்தில் அமிழ்ந்து போகிறான், சில நேரத்தில் தோல்வி அடைகிறான், குற்ற உணர்வு வந்துடுது, தைரியம் எல்லாம் போயிடுது, ஜெபம் பண்ணால் கர்த்தர் கேட்பார்ன்ற அந்த தைரியம் இல்லை, ஏன்னா குற்ற உணர்வு உள்ள தாக்குது, தவறான போதனைகள் அவனுக்கு கிருபையை பற்றி சரியாக புரியல, தவிக்கிறான், தைரியமாக வாழ முடியல, விசுவாசம் வேலை செய்ய மாட்டேங்குது. அப்போ அவன் பலவீனன், விசுவாசத்தில் பலவீனன். அவனை சேர்த்து கொள்ளுங்க, அவனுக்கு உங்கள் கிட்ட கொண்டாந்துங்க, அவனோட ஒரு உறவை டெவலப் பண்ணிங்க. அவனுக்கு எதுவும் ஒரு பிரச்சனைனா உங்களை தேடுற அளவுக்கு, உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்குற அளவுக்கு, உங்கள் உதவியை நாடுற அளவுக்கு நெருக்கமாகி கொள்ளுங்கள், அவனோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்கிற விதத்தில் சொல்கிறார்.